நீங்க கிளாஸ் பிஹேவ் பண்ற ஒரு பர்சனா உன்னியோட இந்த ஹாபிட்ஸ விட்டுருங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடுங்க. சிம்பிளா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை தடவை டாக்டர்ட்ட போனாலும் அந்த கிளாஸ்ல திக்னஸ் வந்து குறைய போறதே இல்ல. அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுது. பட் எல்லாருமே சொல்றது இந்த கிளாஸை வேவ் பண்ணு, அப்பதான் உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. உங்களோட ஐ பண்ற வேலையை அந்த கிளாஸ் பண்றதன் மூலமா உங்களோட பிரெயினுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ஷன் ஆயிட்டு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், நீங்க ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. 3 to 5 மினிட்ஸ்க்கு மேல நீங்க அந்த சவுண்ட் கேட்கறீங்கன்னா உங்களோட பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகாது. நீங்க அதுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி தான் இந்த கிளாஸும். அதாவது நீங்க சன்ரைஸை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஹீல்னஸ் உங்களோட ஐ வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப ரிலீஃபா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஐக்குரிய ஐபோல் மசாஜஸ் வந்து நீங்க பண்றதன் மூலமா இதுல இருக்கக்கூடிய நரம்புகள் மற்ற விஷயங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் கிளீனா உங்களால பார்க்க முடியும். இதுக்கான நல்ல ஃபுட்ஸையும் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஐயை பியூட்டிஃபுல்லா நீங்க மறுபடியும் பார்க்க முடியும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்துக்கிறேன், அவங்களுடைய கிளாஸ் சைஸ் வந்து திக் ஆகிட்டே போகுது. ஹீல்னஸ் ஆகின மாதிரியோ இல்ல ரிடியூஸ் ஆகின மாதிரியோ தெரியல. இதை பத்தி நீங்க நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய கண்டென்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை அதுல இருந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும்.